டூவில் நடக்கிற செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் கீழப்பனையூர் விசஸ் மண்மலைக்கரை. ஓப்பனிங் பேட்ஸ்மனா வேல் மற்றும் சுதர்சன். ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த மேட்ச்சும் 4 ஓவர், முதல் 1 ஓவர் மட்டும் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஒட்டச்சு போட்டிருக்காரு. அங்கே பாயிண்ட் கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. பவுண்டரிக்கான சான்ஸானு பார்த்தா பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்டரி போயிடுச்சா? எஸ், பவுண்டரி போயிடுச்சு. நல்ல எஃபர்ட் அந்த ஃபீல்டர். பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு வேல். செகண்ட் ஒன் இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு. லாப்டர் ஷாட் கவர்ஸில் இந்த முறை பாஸ்டாக போய்க்கிருக்கு. செல்லப்பன் அண்ட் இன்னொரு ஃபீல்டர் விரட்டி போக ஸ்டாப் பண்ணிட்டாரா? நல்லா ஸ்டாப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் சொல்லியிருக்காங்க. நல்ல பேக்கப் போயிருக்காரு. அவளோட தேர்ட் ஒன் இந்த முறை லாப்டர் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்டரி போயிடுச்சு. தெளிவாக மீட் பண்ண 3 பாலில் குயிக்கராக 10 ரனை கொண்டு வந்தார். ஃபோர்த் ஒன் கைன்னு ஒரு கார்ட் சேஞ்ச் இந்த மாதிரி தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரன் ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரெடியாக இல்லை. ஸோ அதன் காரணமாக ஈஸி 2. ஒரு பவுண்டரி 2 அப்படிங்கிற ஒரு ரோலில் போய்க்கிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையிலே போகுது. பவர் பிளேயில் பதிவு பண்ணுற ஃபர்ஸ்ட் டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்கு. இன்சைட் எட்ஜ் நல்லா ஆடிக்க இந்த பேட்ஸ்மேன் வேல் அவரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட அசோக். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த சுதர்சன் இப்போ ஸ்ட்ரைக்கில் முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் குயிக்கரான டெலிவரி உடம்புல தான் பட்டிருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஓவரை செகண்ட் ஒன் உள்ள மறுக்கி போனார். அனதர் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. குயிக்கராக ஒரு ரன் ஓட்டாங்க. தேர்ட் ஒன் பிரேம் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக்ஸ் அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே 6 மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கொண்டு வந்திருக்காரு பிரேம். ஃபோர்த் ஒன் கீப்பர் சேஞ்ச் அண்ட் அப் டூ போயிருக்காரு கீப்பர் பைசல். இந்த மாதிரி சைடு டு சைடு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் செல்லப்பன் அவர் தேடிய போச்சு. நின்ன இடத்துல ஒரு கேட்சை பிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சதீஷ். விக்கராக வந்துச்சு. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல கீப்பிங் பைசல் டாட் பால். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பேட்டில் சின்ன நிற்கு இருந்துச்சு. அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. வேறு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். விக்கெட் சொல்லியிருக்காங்க. நல்ல கீப்பிங் குயிக்கராக அடிச்சிருக்காரு பைசல். 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட கணபதி ஒரு யங்ஸ்டர். இந்த ஓவரும் கீப்பர் அப் டூலே ஸ்டார்ட் பண்ணுறாரு பைசல். டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி வெள்ளைக்கு போட்டார். தெளிவாக ஃபீல்டரை நிற்க வச்சு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார் ஃபீல்டர். அங்கே பேக்கப் ஃபீல்டர் தெளிவாக வந்தார். 2 ரன் ஓட்டாங்க. 1-2 ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேர்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். 1 பவுன்ஸில் பவுண்டரியை குயிக்கராக கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 2 சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அவரை தாண்டி போதான்னு பார்த்தா எஸ் ஃபீல்டரை தாண்டி போயிட்டாரு. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. இந்த மாதிரி 6 கிளியர் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட அசோக் ஃபர்ஸ்ட் பால் கண்டிப்பாக 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க. 1 ரன். செகண்ட் ஒன் முன்னாடி ஒரு 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் கேட்சான்னு பார்க்கலாம். வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு நல்ல டேக்கன் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிரகாஷ். இந்த மாதிரி சைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன் லைனில் வச்சு தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அஜய். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கூட்டலுக்கு போனார். தெளிவாக முகத்தை திருப்பிக்கிட்டு ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்லாம் பால் ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே செல்லப்பன் விரட்டி வந்துருக்காரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும். கீப்பரெல்லாம் தெளிவாக த்ரோ அடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரன் ஓட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் ஒட்டச்ச போட்ட பாலை இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு 6 பதிவு பண்ணாரோ அதே மாதிரி ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. கமிட்டி டிராபி மேலேயே போய் பட்டிருக்கு. மீட் பண்ண 3 பாலில் 14 ரன்னை கொண்டு வந்திருக்காரு அஜய். நல்ல ஒரு கேமே ஆடி கொடுத்துருக்காரு. 48 ரன் அடிச்சிருக்காங்க. 49 ரன் டார்கெட் ஃப்ரம் கீழப்பனையூர். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பைசல் மற்றும் செல்லப்பன். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு படம் ஹரி ஸ்ட்ரைக்கில் பைசல் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல அங்க ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பைசல். அப்படினே சொல்லலாம்.
அதோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு இப்போ சைக்கிள் ஓப்பனிங் பேஸ் பண்ணாங்க அந்த செல்லப்பன் மழை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே பின்னாடியே போனார் அந்த ஃபீல்டர், கேட்சை பிடிக்க முடியல. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்த்தா நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. குயிக்கரான 2 ரன். ஃபோர்த் ஒன் இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஃபீல்டர் அப்படியே நின்ட்டாரு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. பால் ஒரு டாட் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா கீழே பனையூர் அவங்க நிற்கிற பக்கமே போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி. செல்லப்பன் பேட்டில் இருந்து வர 2வது பவுண்ட்ரி. முதல் பவர் பிளே ஓவரை எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். 2 பேட்ஸ்மேனும் 18 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட வேலு சைக்கிள் பைசல் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. அங்கே டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. பவுண்டரி சொல்லிட்டாங்க லைன் பேஸ். இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. செகண்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு போட்டிருக்காங்க. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர் வர்றது. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். அந்த ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு ஒரு 6. செல்லப்பன் பேட்டில் இருந்து வர முதல் 6. இதுக்கு முன்னாடி பவுண்டரியில் டீல் பண்ணார். இப்போ 6ல் ஸ்டார்ட் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை. 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு குயிக்கராக கொண்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லோ கேப்ட் ஆகி போட்டார். நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இருந்துச்சு. பேட்ஸ்மேனை நகர்ந்துட்டாரு செல்லப்பன். விக்கெட். ஃபர்ஸ்ட் பிரேக் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. 2 ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜா ஓவருக்கு 16 அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு 16 ரன் ஆடணும். எப்படி எடுத்துட்டு போறாங்க அடுத்த 2 ஓவர் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஓவர் கண்டிப்பா மேட்ச் ஓவரா இருக்கும். பவுலர் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவா போட்டிருக்காரு. ஒட்டம்பளே போட்டிருக்கு டாட் பால். செகண்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா ஃபீல்டர் போயிருக்காரு. இப்போ கிளாஸு ஏக்கரா வந்திருக்காரு. கேப்பில் தட்டி விட்டு ஒரு ரன் ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஃபோர்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தெளிவாக மீட் பண்ணிட்டாரு. கிளியர் ஹிட்டு. இந்த ஓவர்லையும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பைசல். ஸோ இப்போ பாலுக்கு பால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 8 நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். 8க்கு 8 இருந்தாலும் என்னோட மைண்ட் செட் ஹிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காரு பைசல். அனதர் ஒன் 6 பதிவு பண்ணியிருக்காரு. இருக்க பாலுக்கு 2 ரன் அடிக்கணும். இருக்க பாலும் 7. தெளிவான ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பால் ஒருத்தர் பட பிரேம் பாலை தட்டி விட்டு ஓட பார்த்தாங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் டாட் பால். செகண்ட் ஒன் குயிக்கராக போனுச்சு. அங்கே வின்னிங் ஷாட்டை பவுண்டரியான்னு பார்த்தா கேப்பில் தான் வந்திருக்கு. ஃபீல்டர் போயிட்டாரு. 2 ரன்னுக்கான ட்ரை போட்டாங்க. இந்த 2 ரன்னை வின்னிங் ஷாட்டாகவும் மாற்றிருக்காரு அசோக். இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு 2வது அணியாக இன்னைய டேவில் பங்கு பெறாங்க கீழே பனையூர். நடந்த மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ஃப்ரம் பைசல். எக்ஸ்ட்ரானரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஆல்மோஸ்ட் மேட்சையே முடிச்சு கொடுத்துருந்தாரு. 48 அப்படிங்கிற மிகப்பெரிய டார்கெட்டாக நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஃப்ரம் பைசல். இந்த டோர்னமெண்ட்டுக்கான 5th ப்ரைஸ் ஸ்பான்சர் பண்ணவர் அவர்கள் தான். பொன்னாடி போட்டி கௌரிக்கிறாங்க ப்ளஸ் ஒரு மெடல். இந்த சிறப்பு கேடயமும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அவர் 10,000 ரூபா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு தான் பொன்னாடி போட்டி கௌரிக்கிறாங்க. ஒரு நினைவு பரிசு சேர்த்து கொடுக்குறாங்க. இண்டனூர் கமிட்டி நியூ ஃபேஸ் 2.0 கமிட்டிலேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம்.